நிஷா வந்து ஹாய் சொல்லுப்பா. ஹாய். நிஷா வந்து இன்னைக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறான். இன்டர்வியூ எடுக்கிறதுல கொஸ்டின் கேட்குறது யார் அப்படின்னா நான் கிடையாது. எல்லாமே நீங்கள் கேட்ட கொஸ்டினை நிஷா டக்குன்னு பதில் சொல்லுவாள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் டக்குன்னு பதில் சொல்லுவாள். ஓகே நிஷா, ரெடியா? எந்த கொஸ்டினாக அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நான் கொஸ்டினையும் எல்லாமே நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணது மட்டும்தான். சரி நிஷா, ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் ஓகேங்களா? என்னன்னு உனக்கு இப்போ பாரு, இங்கேயும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் பதில் டக்குன்னு ஒரு கேள்வி சொல்லையே பாருன்னா நான் பார்த்துட்டு தான் கண்ணு தான் பார்க்குது. படி, அதுக்கு கீழே உள்ளது வேணா நான் படிப்பேன். ஒய் ப்ரோ நிஷா அக்காவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேற வேலை இல்லை, அதனால கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் சொல்லுவாங்க நான் வந்து ஒய்ஃப் கிட்ட தானே கிண்டல் பண்ணணும், வேற யார்கிட்ட போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது, உங்களுக்கு வேலை இல்லையா? எங்களுக்கு வேலையே இதுதான், யூடியூப் தான் எங்க வேலையே இதுதான். சரி, அந்த பாப்பா யாரு? அது வந்து என் தங்கச்சி பொண்ணு. என் தங்கச்சி வந்து பிறநாள் கொண்டாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த பாப்பா வந்து தங்கச்சி பொண்ணு, என்னோட தங்கச்சி பொண்ணு. எல்லாமே நீங்க பண்ணிருக்காங்க தான். தரணிஸ் உங்க பையன் தானா? ஏன் அவன வீடியோல சேர்க்க மாட்டேங்கிறீங்க? தரணிஸ் என் பையன் தான். அவன் மாலை போட்டிருக்கனால அவ நம்ம பையன் தான். அவன் மாலை போட்டிருக்கனால வீடியோக்கு வர மாட்டான். மாலை போட்டிருக்கிறதுனால பொதுவாகவே அவன் வந்து வர மாட்டான். ஹாய் செல்வா, ஒரு டவுட். நிஷா முஸ்லீமா இருந்து ஹிந்துவாக மாறிட்டாங்க. அவங்க தங்கச்சியும் பொட்டு வச்சாங்க, நான் வீடியோவில் பார்த்துட்டேன். அவங்களும் வந்து ஹிந்துவில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் அவங்கள பற்றி கேட்க வேண்டாம். அவங்க நம்ம வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதனால் அவங்கள பற்றி கேட்க வேண்டாம். என்னை பற்றி, என் தங்கச்சியை பற்றி கேட்க வேண்டாம். என்னை பற்றி கேளுங்க, செல்வா பற்றி கேளுங்க. அவங்க வந்து நான் எப்படி இந்துக்கு கல்யாணம் பண்ணி வந்தோமோ அதே மாதிரி அவங்களும் இந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த பர்த்டே வீடியோவில் கேட்டிருக்காங்க. அதனால தான். சரி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க இப்போதைக்கு? நாங்கள் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பேராவணிக்கிட்ட இருக்கோம். அவங்க திருச்சி வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, முல்லை நகர் வீடியோவில். அதான் திருச்சியில் இருந்தோம், இப்போ நாங்கள் பேராவணி தஞ்சாவூரில் இருக்கோம். என்னப்பா இவ்வளோ தண்ணியாக இருக்கு உங்கள் வீடு? எல்லார் வீட்லேயும் வந்து மண் அடித்தாங்க. நாங்கள் இந்த தடவை வந்து மண் மழை பெஞ்ச வீடியோவில் கேட்குறாங்க. அப்போ வந்து நாங்கள் தண்ணி மழை பெஞ்சனால தண்ணி நின்றுச்சு. எல்லார் வீட்லேயும் மண் அடித்தாங்க. நாங்கள் வந்து மண் அடிக்கல, காசு இல்லாதனால. இந்த தடவை எல்லார் வீட்லேயும் அடிக்கலாம், நாங்களும் வந்து அடிச்சிருவோம். அடித்தோம்னா கொஞ்சம் மேடாயிருச்சு அப்படின்னா தண்ணி நிற்காது, சல்லுன்னு போயிடும். ரெண்டாவது, இங்கே மேலேருந்து வர்ற தண்ணி எல்லாமே இதுதான் கடைசி இடம். அதனால எல்லாம் வயக்குள்ள தோப்புல இருந்து இங்கே வந்துடும். ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்க வேண்டியதானே செல்வா? காசு இல்லையா? எத்தனை வாஷிங் மிஷின் வாங்கி? ஒரே ஒரு வாஷிங் மிஷின் தான் வாங்கினாரு. அதுவும் அந்த திருச்சியில் முல்லை நகரில் இருக்கையில் ஒரே ஒரு தடவை வாஷிங் மிஷின் வாங்கினாரு. அது இங்கே கொண்டுட்டு வரவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை வாஷிங் மிஷின் வாங்கினேன்? Do you have any sense? Don't use bad words. வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, எங்கள் குழந்தைங்களும் பார்க்குறாங்கன்னு இருக்காங்க. யாருமே நாங்கள் கெட்ட வார்த்தையை பேசலையே. பழைய வீடியோ எதுவும் பார்த்து நிஷா கையில் வளையல் வாங்கி கொடுத்தேன். வாங்கி போட்டிருக்கேங்க. போடுவேன், எப்பயாவது எனக்கு தோணுச்சுன்னா போட்டிருப்பேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு போடுறேன், நீங்கள் வந்து கையில் வளையல் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இப்போ வளையல் போட்டிருக்கேன். ஏன் கான்டாக்ட் நம்பர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? கான்டாக்ட் பண்ண முடியுமா? கான்டாக்ட் பண்ணலாமே. இந்த நம்பர் 88 80 56 11 80 43. அதுதாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதா கான்டாக்ட் பண்ணுங்கள். நீ எந்த ஊர்? நாங்கள் பேராவூர்னிங்க. களத்தூர். பேராவூர்னியில் களத்தூருன்ற கிராமம். எதுக்கு களத்தூர்னு சொல்கிறேன்னா, களத்தூர் பொண்ணு ஒரு சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். கில்லி எங்க? கில்லி தான் வந்து ஒருத்தவங்க கடையில் கேட்டாங்க, கொடுத்துட்டேன்னு சொல்லி போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஆனால் ஒரு வாரமாக உங்கள் வீடியோ பார்க்குறேன், நோட்டிஃபிகேஷன் வரலங்க. தெரியலையே எதனால. நான் அதெல்லாம் இவங்கள்ட்ட தான் கேட்கணும். செல்வா டெக் இவர்கிட்ட தான். திருச்செந்தூர் வீடியோவில் சின்ன பிள்ளைக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்குறீங்க? சின்ன பிள்ளைக்கு அது வந்து நாங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு போல, தரணீஸோட ஆசை. அப்போ எங்கிட்ட டக்குன்னு என்ன கேட்டேன்னா, அம்மா அப்பையி எனக்கு இந்த கிளி ஜோசியம் பார்ப்போம் வா அப்பையின்னு அவன் கூப்பிட்டனால நாங்கள் அந்த சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தோம். மற்றபடி நாங்கள் பார்க்கணுன்னு பார்க்கல, அவனோட ஆசைக்காக நாங்கள் பார்த்தோம். அவன் பிறந்த நேரமும் நல்ல நேரம், அவனுக்கு ஜாதகம் எழுதுனதும் நல்ல நேரம் தான், நல்லதான் நடக்குது, நல்லா தான் இருக்கிறான். அவன் ஆசைக்காக நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம். அடுத்த நிஷா, நீங்கள் முஸ்லீம் தானே, ஏன் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், திரும்ப முஸ்லீமுக்கே வாங்க. ஏன் உங்க மார்க்கத்தை விட்டீங்க? மார்க்கத்துக்கே அது எப்படிங்க மாற முடியும்? ஹஸ்பண்ட் என்ன இது இருக்காங்களோ அவங்க இதுக்கே தானே நம்ம மாதிரி போகணும். அதுதானே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஹேர் ரொம்ப அழகாக இருக்குங்க சார்.
அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சும்மா தேங்காய் எண்ணெய், ஷாம்பு, சீயக்காய் அதுதாங்க. இது எந்த ஏரியா சிஸ்டர்? அது வந்து நம்ம இந்த வீடியோல இதுக்கு போயிருந்தோம்ல, அது என்ன சேதுவாசத்திரம். சேதுவாசத்திரம். அங்கே தான் அந்த கடல் கிட்ட உள்ள வீடுக்கு நம்ம போயிருந்தோம். அது அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். நீங்கள் செய்த மைசூர் பாக்கு எப்படி வந்ததுன்னு வீடியோவே போடலை, ஏன் நல்லா வரலையா? தீபாவளிக்கு மைசூர் பாக்கு செஞ்சியா? சூப்பரா இருந்தது. எங்க அத்தை வந்து சாப்பிட்டே காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க அத்தை வந்து மைசூர் ஃபேன். எங்க அத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்க போறாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது இல்லாம நான் இது என் தங்கச்சி, என் தம்பி, நான் எல்லாரும் டேஸ்ட் பார்த்து மறுபடியும் செய்யலான்னு எங்க அத்தை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் செய்யலை, அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு. இது இல்லாம இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மைசூர் பாக்கு வீடியோல. எங்க பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, சித்தப்பா அண்ணன், அவருக்கும் 50 மைசூர் பாக்கை வாங்கி அவரும் பல்லு மாட்டிக்கிச்சு. பல்லெல்லாம் மாட்டல, செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் செஞ்சதை வந்து அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். அவங்க நல்லா இருக்குன்னு அது முத தடவை செஞ்சு, ரெண்டாவது தடவை கரெக்டா செஞ்சேன். ரெண்டாவது தடவை முத தடவை ஃபர்ஸ்ட் அதை தான் செஞ்சேன், அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். ரெண்டாவது தடவை செய்யணும் எங்க அத்தை எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தாங்க, நான் தான் செய்யலை. எப்பயாவது டைம் கிடைக்கல, செய்யணும்னு தான் ஆசை, செய்கிறேன், செஞ்சு போடுறேன் கண்டிப்பா. எல்லா சேனலும் சம்பாதிக்கிறாங்க, காசு சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் அன்னதானம்னு பண்ணிக்கிட்டு இந்த காசெல்லாம் வேஸ்ட்டு பண்ணி காசை வீட்டில் வைங்கன்னு போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே காசு தங்காது. அது வந்து நிறையா என்னது இந்த பைக்கு டியூவில் போயிட்டுருக்கு, இங்கே இருக்க பைக்கு டியூவில் போயிட்டுருக்கு, என்னோடய பைக்கு டியூவில் போயிட்டுருக்கு. இன்னும் என்னோடய பைக்குக்கு இன்னும் 2 வருஷம் போட்டோம்னா இன்னும் 2 மாதம் ஜனவரியோட கட்டிட்டோம்னா என்னோடய பைக்கு டியூ முடிஞ்சிடும். இப்படி டியூவு நகை அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுறனால உங்களுக்கு தெரிய மாட்டேது காசு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் சேர்க்கலை அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சேர்த்து வைக்கிறோன்னு சொல்லலை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போயிருது. இப்போ ரீசார்ஜ், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இது மாதம் எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் மட்டுமே 1000 ரூபாய்க்கு. இந்த ஒரே ஒரு செல்லுக்கு இப்போ செல்வா வீடியோ ஏற்றுறன்ற பர்பஸுக்காக இந்த ஒரு செல்லுக்கு மட்டுமே 1000. அது இல்லாமல் என்னோடது வீட்டில் இருக்கிற இன்னொரு செல்லு, இன்னொரு டேபு, அதுக்கெல்லாம் மாதம் அந்த மாதிரி 2000, இதுக்கு 2000, அதுக்கு 5000, இந்த பைக்குக்கு 2000, அப்படியே எல்லாமே கழிச்சது போக கொஞ்சம் தான் இருக்கும். அது வீட்டு செலவுக்கு வச்சிரும். அப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால சேமிப்பு இல்லை. ராசி சில்க்ஸ் வீடியோவில் நீங்கள் பேராவரணியான்னு கேட்டிருக்காங்க. ராசி சில்க்ஸ் 25000 ரூபாய். பேராவரணி இல்லை, பேராவரணி பக்கத்தில் களத்தூருன்ற கிராமம். பாக்ஸ் எவ்வளோ? இந்த பாக்ஸ் உண்டியல் அது வந்து எவ்வளோ போட்டு 162 ரூபா, 150 ரூபாயா என்னமோ தான். பை ஒன் கிட்ட ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி 2 கொடுத்துருந்தாங்க. 150 ரூபாய் சம்திங் தான் வந்துச்சு. இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். தரணிஸ் எங்க? தரணி ஸ்கூல் போயிருக்கான், வீட்டில் தான். அடுத்த கமெண்ட் தமிழ்லேயே வந்திருக்கு. ஏன் தரணிஸை கண்டுக்க மாட்டீங்க? அப்படி இல்லைங்க, அவனா வீடியோவில் வரவும் மாட்டான், எங்கள் பேச்சை கேட்க மாட்டான். இருக்க பெரிய பையன் ஆக ஆக வந்து சேட்டையெல்லாம் கம்மியாகும். அதுக்கு தான் வந்து கூட ஆகுது. சேட்டை சொல்றதே கேட்க மாட்டான். நம்ம என்ன சொல்றோமோ, அம்மா இது சொல்றாங்க, இப்போ நம்ம இந்த தப்பை பண்றோம், இதனால அம்மா வந்து திட்டு வாங்குவாங்க, அப்பா நம்மளை அடிப்பாங்க, இல்லை பாப்பாவை பாதிக்குது, இல்லை நம்ம இந்த செய்யறது கரெக்டா அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டான். அதுதான், வேற எதுவும் இல்லை. தரணி 6வது சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு புனல்வாசல்ல வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தாலும் செல்வா கேட்க மாட்டாங்க. அங்க சேர்த்தாதான் நல்லா வளரலாம், மற்றபடி சொல்ற பேச்சு கேட்டுலாம் இங்க வளர மாட்டான். அம்மா பாட்ட இருந்தா மட்டும்தான் அவன் நல்லா வளரும். அப்படிலாம் நீ அம்மா பாட்ட இருந்தா நல்லா வளர்ந்துருக்கியா? நான் நல்லா வளர்றேன். நீ அம்மா பாட்ட இதுதான் ஒரு அத்தாச்சு, இதான் ப்ரூஃப். அம்மா பாட்ட இருந்தா நான் ஒழுங்கா வளர மாட்டேன். ஒண்ணே சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னா பிள்ளைங்க வந்து கண்டிப்பா ஹாஸ்டல்ல விட்டு வளர்த்தா நல்லா. நான் அம்மா பாட்ட வளரல, நிசாவும் அம்மா பாட்ட வளரல, அதனால 2 பேரும் வீணா போயிட்டோம். நான் அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தனாலதான் இப்ப உன்கிட்ட நல்லா இருந்துகிட்டு இருக்கேன். சரியா? சரி, அடுத்தது வாக்குவாதம் வேணாம். அடுத்தது மழைக்காலங்களில் எப்படி துணி துவைச்சு முடியும் செல்வா? மழைக்காலங்களில் எப்படி வாஷிங் மிஷின் வீடியோல உன்னதான் கேக்குறாங்க. இவ்வளவு துணியை யாரு கையில துவைக்க? எல்லாரும் கையில தான் துவைக்கிறாங்க. எல்லாரும் வீட்லயும் போய் போறாங்க. எல்லாரும் என்ன நீங்க வந்து என்ன கேட்டீங்க? ஆனா செல்வா வந்து ஊர்ல எல்லாருமே கையில தானே துவைக்கிறாங்க, இவ துவைச்சா என்ன அப்படின்னு கேக்குறாரு. வேற எதுவும் இல்லை, எல்லாருமே கையில தான் துவைக்கிறாங்க, நீயும் கையில துவை அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா எனக்கு புரியலையான்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. வாழ்த்துக்கள். ஐயாவை எப்போ வந்தாலும் பார்க்கலாமா? அடைக்கலங்காத்தர் கோயிலா இது? எப்போ வந்தாலும் பார்க்கலாங்க. எப்போ வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். இன்னும் வந்து கும்பாபிஷேகம் இது பண்ணி சாமி கும்பிடல.
அது கும்பாபிஷேகம் வச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். இப்பவும் போகலாம், ஆனா சிலை இருக்காது, சாமியெல்லாம் இருக்காது, சும்மா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே தான் வந்து சாமியெல்லாம் எடுத்து கும்பம் வச்சுட்டு தான் சாமி எடுத்து வச்சு இது பண்ணுவாங்க. களத்தூர் எப்போ வரும்? மதுரையிலையும் ஒரு களத்தூர் இருக்காது, அந்த களத்தூர்ல நாங்க இங்க பட்டுக்கோட்டை பேராவணி இருக்குல்ல, அந்த சரௌண்டிங்ல உள்ள களத்தூர் தான் நாங்க. புதுக்கோட்டை போகலையான்னு கேட்டுருக்காங்க. நீ எப்போ புதுக்கோட்டை போயிருக்க? கடைசியா எப்போ போன? அதான் அந்த இதுக்கு போனோம்ல, அப்பதானே எல்லாரும் போனது. ஆப்பிள் செடிக்கு. அந்த கலைஞர் ஆப்பிள் செடிக்கு. ஆப்பிள் நம்ம கிளை மெட்டுக்கு கிளைமேட்டுக்கு வருமா செல்வா. ஆனா வந்திருக்கேங்க, இங்க ஒருத்தவங்க வீட்டுல பெரிய மரமே நிக்குதுங்க, நம்ம கிளைமேட்டுக்கு வந்திருக்குது. சரி, உங்க வீட்டுல சாமிக்கு இடம் இல்லையா? சாமி ரூம் கேக்குறாங்க. சாமி ரூம் இருக்கா? இல்ல வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம், அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வேண்டாம் எல்லாம் ஒண்ணா புழங்குறோம் அப்படின்றக்காக வந்து எங்க மாமா படுத்திருக்காங்களா அந்த பக்கம் ரூம்ல, இந்த பக்கம் எங்க மாமனார் படுத்திருக்காங்க, அந்த பக்கம் செவுத்துல சாமி வச்சிருக்கோம். நம்ம இருக்கிற சின்ன வீட்டுக்குள்ள அதுக்குள்ள எப்படி நம்ம சாமி வச்சு கும்பிடுறதுன்றத தான் பெரிய விஷயமே தவிர சாமிக்குன்னு தனி இடம் தேவையில்லை. என்ன நண்பரே, அதானே இளவரசன் குடும்பத்துல ஒரே ரணகலமா உள்ளது, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்க அந்த ஒரே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்க யாருமே அவங்க பாட்டுக்கு உண்டு, அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம், அவ்வளவுதான். எங்க ஃபேமிலியில அவங்க இது பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபேமிலியில நாங்க அதெல்லாம் போய் அவங்க இதுல பண்ணுங்க, நம்மளுக்கு வேண்டாம். என்ன செல்வா, உங்களிடம் இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், செய்ய முடியுமா? என்ன நீ தான் கேட்கணும், செல்வான்னு தானே கேட்டிருக்காங்க. நிசானி ஹெல்ப்னு என்ன கேட்டாங்களா, செல்வா ஹெல்ப்னு ஒன்று கேட்டாங்க. திருச்சியில் ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்களாமே, 2 crore இருக்கு, 2 கோடி ரூபாய்க்கு நீ திருச்சியில் வந்து வீடு வாங்கினா இப்படி வந்து கிராமத்தில் சேர்த்துக்குள்ளேயும் கிடக்கணும்னு விதியாங்க, அதெல்லாம் இல்லை. சரி, இப்போ இதை படி ஒரே வீடு தான் நம்ம களத்தூர்ல, இந்த சின்னோண்டு வீடு மட்டும்தான் நம்ம வாங்கி, அதுவும் திருச்சியில் அது முல்லை நகருங்க, அது வேற ஒருத்தரோட வீடுங்க. அந்த வீடு வாடகை கொடுத்துட்டு இருந்தோம், மாசம் 6000 ரூபாய் வாடகை கொடுத்துருந்தோங்க சிஸ்டர். சேலம் பக்கத்துல சங்ககிரி கோவிலுக்கு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து கயிறு கட்டினா எப்படிப்பட்ட ட்ரிங்க்ஸும் பண்ணாலும் கடவுள் நிறுத்திடுவார். என்ன எங்க அப்பா ரொம்ப நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க வந்து வந்தனால ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, அட்ரஸ் அனுப்பிச்சு அப்படியே நீ கிளிகளுன்னு கேட்டுருவேன். வேண்டாம், வாயை கலராத, அமைதியா நான் பாட்டுக்கு இருக்கேன், என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க ஊரு மழை இல்ல ரேவதின்னு போட்டிருக்காங்க. மயிரை புடுங்க என்று ரேடியோல அசிங்கமா பேசலாமா? தமிழ் பண்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்டுக்கார் வீட்டுல வேலை செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். இப்படி காலு மேல காலு போட்டு உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்த இடத்துல டீ வரும், சாப்பாடு வரும், எல்லாமே வரும். ஏன்னா அவர் கொடுத்து வச்ச குடுப்பணம் அப்படி, நம்ம வாங்கி வந்த வரம் அப்படி. தம்பி, அது என்ன நிசாவுக்கு தரமான சாப்பாடு, நீங்க மட்டும் கொஞ்சம் சாப்பாடு உங்க பணத்துல மட்டும்தான் அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்கிறாள், குடும்பத்தை பார்த்து கொள்கிறாள், உங்களை பார்த்து கொள்கிறாள். நீங்கள் கவனமா பண்ணுங்க. நிசா, ஏன் இவ்வளவு கேள்வி வருது உன் வீடியோல? ஏன் இவ்வளவு கேள்வி வருது தெரியலங்க, அது ஏன்னு எனக்கே தெரியல. அப்படி என்ன இவங்க டீசெண்டாக இல்லாமல் வீடியோ போடுறாங்க? டீசெண்டாக தானே வீடியோ போடுறாங்க. இந்த எதுலையோ ஒன்று, அந்த இதில் கூட அதான் அது மாதிரிலாம் இது பண்ணாதானே கேட்குறியா நீ? நேரும் சாப்பாடு, அன்பு சாப்பாடு என்னவோ போட்டிருக்காங்க, புரியலை. இதெல்லாம் படிச்சிடாத. தண்டச்சோறு செல்வா, சனினே உனக்கெல்லாம் அந்த சாப்பாடுல கொஞ்சம் விஷத்தை போட்டு சேர்ந்துடணும். அந்த பொண்ணும் பிள்ளைங்களெல்லாம் நிம்மதியா இருக்கட்டும்.
சிரிப்பாக இருக்கும் உனக்கு. உங்கள் ஜிபே பண்றது என்னால தான் தாங்க முடியலன்னா பார்க்குற வீடியோ பார்க்குற அவங்களாலேயே தாங்க முடியல போல. அதான் கமெண்ட்ஸ் அடிச்சு விட்றாங்க. என்ன கோவிலில் கயிறு கட்டுனீங்க? தெளிவாக சொல்லு. அது எந்த கோவில்னு எனக்கே தெரியலங்க. அரியலூர்ல ஏதோ ஒரு முனீஸ்வரன் ஏதோ ஒரு கோவில், அந்த மாதிரி கோவில் தான். ஐயனாரோ ஏதோ ஒரு கோவில் அந்த மாதிரி தான். ஆனால் அரியலூரில் 3 வருஷம் வாழ்ந்துருக்கா கை காட்டியில். வாழ்ந்திருக்கேன், இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அரியலூர்னா அந்த இடம், இந்த கடையா, இந்த கடை தெருவா, இந்த பக்கம் போன இந்த ரோடு, அந்த பக்கம் போன அந்த ரோடு, அப்படிதான் எனக்கு தெரியுமே தவிர இங்கெல்லாம் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்புறம் அண்ணா வீட்டுக்கு வந்தா சாப்பிடலாமா? வாங்க, கண்டிப்பா சாப்பிடலாமே. நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க வரோம். நிஷா இப்படிதானா? இப்பதானா ஆப்ரேஷன் பண்ண? ஏன் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க? ஆப்ரேஷன் பண்ணியா இல்லையா? ஊசி போடுறீங்க. அது ஆப்ரேஷன் பண்ணியா ஊசி போட்டியான்னு கேக்குறாங்க. அந்த போட்டுட்டு நிஷா உடம்பு பார்த்துக்கோ. ஆப்ரேஷன் பண்ணியா ஊசியில் ஆப்ரேஷனா? உனக்கு இந்த இது ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஆப்ரேஷனான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஊசி ஆப்ரேஷன் இல்லை, நான் இதுதான் ஊசி ஆப்ரேஷன் இல்லை, ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, அந்த ஆப்ரேஷன் தான் எனக்கு பண்ணாங்க. இந்த வீட்டில் நான் வேலை பண்ணலை பார்க்கல அப்படின்னா, இப்போ நான் படுத்துட்டேன்னா தரணிஸை கூப்பிடுறது யார்? தரணிஸ் பிரியாவை சாயந்தரம் கூட்டிகிட்டு வரணும், டீ வச்சு கொடுக்கணும், நைட்டு டிஃபன் ரெடி பண்ணணும். யார் பண்ணுவா? யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு முடியலைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கணும். சரி, கடல் தண்ணியில் கை கழுவிட்டு எப்படி சாப்பிட்றீங்க? இந்த கோடியகரமணம்ல கடல் தண்ணியில் உப்பு கறிக்கும்ல, அதில் எப்படி கை கழுவி? நல்ல தண்ணி அந்த தண்ணியில் வந்து கை கழுவினாலும் வாட்டர் பாட்டிலில் நம்ம கொண்டு போயிருப்போம்ல தண்ணி, அந்த தண்ணி லேசாக அந்த கடல் தண்ணியில் நிறைய கழுவிட்டு நம்ம கொண்டுட்டு போன வாட்டர் பாட்டில் தண்ணியில் லைட்டாக கழுவிக்க வேண்டியதானே? செல்வா நீ டீ கடை ஏன் செல்வா நீ டீ கடைக்கு போய் டீ குடிப்ப? அவளை ஏன் படுத்துற? டீ வச்சு டீ வைன்னு அவளுக்கு ரெஸ்ட் எடுக்க விடுப்பா. அதெல்லாம் ரெஸ்ட்ங்கறதே வேஸ்ட். ரெஸ்ட்னு சும்மா வாயால சொல்லலாம். ஆனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார வைக்க. 200 ரூபாய் காசு கொடுக்க சொல்லுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த சேரை போட்டு உட்கார்ந்திருக்கேன். இல்லனா பரபரப்பா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா 200 ரூபாய் காசு கொடுத்தா நான் டீ குடிக்க போறேன். ஒரு டீ 200 ரூபாய். ஏன் நிஷாவை எதுக்கு டீ குடி? மாலைய போட்டுட்டு சொல்ற விஷயமா அது? இல்ல 200 ரூபாய்க்கு டீ குடிக்கிற. இல்ல மாலைய போட்டுட்டு சொல்றேன். 200 ரூபாய்க்கு டீ பஜ்ஜி திம்பியா? ஒரு 50 ரூபாய் சொல்லு, ஒரு 30 ரூபாய் சொல்லு. பஜ்ஜி 10 ரூபாய் இருந்தாலும் டீ 20 ரூபாய் இருந்தாலும் 30 ரூபாய் சொல்லு. 200 ரூபாய்க்கு டீ பஜ்ஜி. அடுத்த கமெண்ட் படி. என்ன நிஷா இது கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு, இந்த Dress போடாத. என்ன நிஷா இந்த Dress போடணுமா? என்ன நிஷா இந்த Dress பெரிய Dress மாதிரி இருக்கு, இந்த Dress பெரிய பொண்ணு மாதிரி, அப்படி பண்ணாதீங்க, சின்ன பொண்ணு மாதிரி. அதுக்கு சொல்ல அந்த Dress, அந்த மஞ்சள் கலர் சின்ன Dress பெரிய Dress எனக்கு புரியல. இந்த மஞ்சள் கலர் சுடிதாரும் அந்த சுடிதாருக்கு என்ன? அதான் இந்த Dress போட்டா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. Dress போடுறது நம்மளோட விருப்பம், பார்க்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அவங்க பெரிய பொண்ணா சின்ன பொண்ணா 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவான்றத நீங்க பார்க்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. ஹலோ, நீங்க தூங்கும்போது இப்படி அந்த பொண்ணை எழுப்புனா இது ஏதோ ஒரு பழைய வீடியோ எவ்வளவு இருக்கு, உதச்சு வந்து எழுப்புனீங்களா அந்த வீடியோ? உங்களை எழுப்புனா ஒத்துவீங்களா? அதுக்கு கீழே என்னன்னு போட்டிருக்காங்க? அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்காங்க? பொண்ணா பிறந்தா பாவங்க. அதுதாங்க. ஆமாங்க, வெரி குட்ங்க, கரெக்டா வாங்க ராஜா. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. உனக்கு தான் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க, இவ்வளோ கேவலமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் வேற அந்த வீடியோ எதுவும் கிடைக்கலையானா நான் உன்னை உதச்சி அந்த ஒரு வீடியோ போட்டு விட்டது சரியா? அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செல்வாக்கு இதுதான் வீடியோ எடுக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. எது டக்குன்னு கிடைக்குதோ அதை எப்படி இருந்தாலும் எடுத்துருவாங்க. எங்க ஊர்ல ஏன் ஜல்லிக்கட்டு பார்க்க வரல? மதுரைக்கு முனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கல்ல நீ அத்தை? முனீஸ்வரன் கோயிலா? பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போனீங்கல்ல, அது பாண்டி முனீஸ்வரர் கோயிலா? எனக்கு பாண்டி கோவில்னு தான் சொல்லுவாங்க, அதனால தான் தெரியும். அக்கா நீங்க கன்சீவா இருக்கீங்களா? இல்லைங்க, ஆப்ரேஷன் பண்ணதை இப்போதான் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். நிஷா எத்தனை மாசம்?
ஏன் இல்லை இல்லை அது திங்கிறது நல்லா அந்த இது பானிபூரி இந்த இது அந்த இது. சத்தியமா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே திங்க கூட முடியல தெரியுமா. காலையில சாப்பிட்றது இல்ல, மதியம் ஒரு 2 மணி ஆயிடுது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால அந்த சாப்பாடும் இல்லை. இந்த வீடியோவில் எந்த ஊரு தர்கா? நம்ம அந்த இது கொடுக்க முடியும் ஒடுக்கம்பட்டியா? பைக்கில் போய் அந்த எனக்கு தெரியுது, அது ரூட்டெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அதான் ஒடுக்கம்பட்டி புதுக்கோட்டை. நீயும் பக்கீரியா மாத்தா அம்மா 3 பேரும் போயிட்டு வந்தீங்க. அடுத்தது நம்ம பைக்கில் எல்லாம் போயிட்டு வந்தோம்ல, ஒடுக்கம்பட்டிங்க. அது நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இது ஒடுக்கம்பட்டி தர்காவா பள்ளிவாசல் தர்காவா? தர்கா தானே. அங்கே அதை சர்ச் பண்ணாலே வருங்க. பாருங்கள், நிறைய வீடியோ வரும். என்ன ஏடிஎம்மில் பணம் இருக்குது, நீ ஜிபே பண்ண. எங்கே ரைஸ் மில்லு வேலைக்கு வரீங்களா? போயிட்டு வாங்க ரைஸ் மில்லு. என்ன கேட்கல பிள்ளை, எனக்கு வீட்டுல வேலை இவ்வளவு வேலை இருக்கு. வேண்டாம் வேண்டாம் விடுங்க, நான் சாயந்தரமா காலையில திறந்து விட்டேன், சாயந்தரமா திறந்து விட்டுக்கிறேன். நான் இருக்கட்டும், இப்பதான் வெளியில வந்துச்சு. தண்ணி அரிசி எல்லாம் இது பண்ணிருக்கேன். செல்வா அப்பா ஏன் வீடியோவில் வரவே இல்லை? இப்போதான் போகிறாங்க. இப்போதான் வந்தாங்க. கோழிலாம் திறந்து விட்டியாமான்னு கேட்டாங்க. திறந்து விட்டுட்டேன், சாயந்தரமாக திறந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு அங்கே போகிறாங்க. எந்த ஒரு இது எந்த ஒரு இது தெரியலையா அந்த வீடியோ? அதான் அந்த எது அது என்னது அது? கோடியக்கரைங்க, கோடியக்கரை. எந்த தர்கா? ஒடுக்கம்பட்டிங்க. இந்த இது போட்டுருக்கு ஒடுக்கம்பட்டி இல்லை, ஒடுக்கம்பட்டி தர்கான்னு தான் போட்டுருக்கு. எங்க வீட்டில் இப்படி ஒன்று இருக்கும், எங்க வீட்டில் இப்படியும் ஒன்று இருக்குமா? அது ஆக்சிடென்ட் ஆனது. சரி ஓகே, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கட்டும். வேற என்ன சவுண்டு? கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. சரி 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 சரி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி இருக்கட்டும். லைவ் இது இருந்தாங்க. தர்னிஷ் படிக்கிற ஒரு பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறியான்னு கேட்டாங்க. சரிங்கக்கான்ருக்கேன். அந்த வீடியோ அந்த கமாண்ட் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ வேணாம், இதெல்லாம் நீ படிக்கன்னா ரெண்டு. அப்ப நீ படி, நீ டக்குன்னு படிப்பிய படி. நான் பொறுமையா தான் படிப்பேன். இது விச் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த தண்ணியில புடிங்க, ஒரே நிமிஷம் புடிங்க. அது விச் பிளேஸ்னா அது என்ன இடம் நீ தான் சொல்லணும். கோடியக்கரை போயிட்டு வர வழியில அந்த அந்த கொட்டாங்குச்சி வச்சு தண்ணி வந்தமே அதானே. அது என்ன இடம் நீ தான்? அடைக்க தேவன் சொல்லு. அடைக்க தேவன் சொல்லிட்டியே. இவர் தான் அந்த சொன்னார்ல, அந்த இடம் தாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு 2 பேபி இருக்காங்க. எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கலாம். இந்த உலகத்தில் ஒரு கணவன் தான் மனைவிக்கு கொடுத்த நிசாவுக்கு வந்து குரான் வாங்கி கொடுத்தேன். குரான் வாங்கி இருவரும் சேர்ந்து படிங்க. குரான் வாங்கி கொடுத்தேன் நிசாவுக்கு. அதை வாங்கினாரே தவிர ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை. அது படிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும்ல, பொறுமை இருக்கணும், படிக்கணும், பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் படிக்கணும்னு நினச்சா இப்படி வேணாலும் பண்ணலாம். படிக்கணும். நிசாவுக்கு இன்னைக்கு நிசா சமையலை மாத்துனா இன்னைக்கு நிசா சமையல், மற்ற நாள் செல்வா சமைச்சு கொடுப்பாரா? அப்படிலாம் இல்லை. கொடுப்பாங்க. அதான் நிசாவுக்கு நல்லா வாரத்தில் தோசை கூட ஊற்ற தெரியாது. என் தம்பி இங்கே தீபாவளிக்கு வந்திருந்தான்ல, அவன் கூட தோசை ஊற்றினான். ஏன்னா அவன் நான் வளர்த்த பிள்ளை. அவன் கூட தோசை ஊற்றினான். இவர் உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அவர் 2 தோசை ஊற்றி கொடுத்தான். அவன் இவருக்கு அதுவுமே ஊற்ற தெரியாது. ஊற்றி கொடுப்பான் யாரு? தோசை தண்ணியை மோந்து கொடு செல்வானா 7 மணி நேரம் மோந்து. நேற்று நைட்டு தோசை ஊற்றுனாங்க. இது அக்கா இங்கே படி. அக்கா
அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு ஹாஸ்டல் ரெடி பண்ணி கொடுங்க. தர முடியுமா? அக்கா நான் பிறந்த டெய்லரிங் தெரியும், ஒரு வேலை பார்த்து கொடுங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அக்கா, சொல்லுங்க அக்கா. அவங்களுக்கு டெய்லர் வேலை தெரியுமா? ஒரு ரூம் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. எங்க எனக்கே தெரியலங்க. இவளுக்கு டெய்லர் நானே எங்க போறதுன்னு தெரியலங்க. இந்த செல்வா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேங்க. இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா நீங்க சொல்லுங்க. அவளுக்கு ஒரு வழி இருக்கு. ஓ, வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை மட்டும் பாரு. காடைக்கறியா நான்வெஜ் வீடியோ போடல, இந்த மாலை போட்டு கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம வந்து யூடியூப் சம்பளம் எவ்வளவு வருது? 1 கோடியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 கோடிலாம் வந்தா நாங்க இங்க இருக்கிற ஆளே இல்லைங்க. நானும் உங்களை அக்காவையும் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாங்க. இந்த ரோட்ல 10 தடவை போயிட்டு அக்கா ஏன் போக மாட்டீங்க? அடிக்கடி அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன் அக்கா அடிக்கடி செத்து போயிடுவேன் என்று சொல்லாதீர்கள் வீடியோவில். பண்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படிதாங்க தோணுது. ஆனா என்ன பண்றது, பிள்ளைங்க இருக்காங்க, வளர்க்கணும், பெரிய ஆள் ஆக்கணும், அவங்க ஒரு இடத்துக்கு போயெல்லாம் நம்ம பார்க்கணும், அதுக்காவது இருக்கணும். செல்வா பாதி சாப்பாடு நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்களா? அன்னதானம் பண்ணுறதுல பாதி சாப்பாடு மாதிரியே தெரியல, பாக்கியெல்லாம் நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சுக்கிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணணும்னா பாதியெல்லாம் எடுக்க மாட்டோம். தியாதாரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு எடுப்போம், இல்லைன்னா அதுவுமே எடுக்க மாட்டோம். ஃபுல்லாக என்ன செய்கிறோமோ அப்படியே நாங்கள் வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம். இதுக்கு மட்டும்தான் மாமியாரை கேட்குறேன், மாமியாரை கேவலமாக பேசுகிறேன் சொல்லு. நான் அவங்களை வந்து கேவலமாக பேசினதில்ல, அவங்க அத்தை அப்படின்னு தான் பேசினே தவிர இன்ன வரைக்கும் அவங்கள நான் கேவலமாக பேசினதே இல்லை. திருச்சிதம்பலத்தில் யமதர்மன் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, அந்த கோயிலில் என்ன விசேஷம்னு சொல்லுங்க சகோதரி. எனக்கே தெரியலங்க, ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யமன் கோயில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே யார்கிட்ட கேட்டாலும் யமன் கோயில் வழி எங்கிட்டு போகணுங்க அப்படின்னு திருச்சிதம்பலத்தில் நின்றுட்டு சொன்னீங்கன்னா அதுலேருந்து உள்ளே வர சொல்லுவாங்க. திருச்சம்பலம் ரோட்டில் உள்ளே வந்தால் ஒரு மாவு மில்லெல்லாம் போகும், அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனாலே யமன் கோயில் கரெக்டாக சொல்லுவாங்க. அங்கே என்ன விசேஷம்னு சொல்லுங்க. அங்கே என்ன விசேஷம்னு எனக்கு தெரியாதுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நான் போடுறேன். நீங்கள் எங்கே பூ வாங்குவீங்க, வாங்கினா என்ன விலை, அது ஒரு வீடியோவாக சொல்லுங்கள். எங்கே வருஷம் எப்போ எங்கே பூ வாங்குற? நான் பூ எப்பயுமே தலையில் வைக்கவா இருந்தாலும் சரி, சாமிக்காக இருந்தாலும் சரி, எங்கே திருச்சம்பலம் போவேன். இப்போ நம்ம ஏதாவது விசேஷம் வருது, பொங்கல் வருதுன்னா மொதல் நாள் போயிட்டு சாயந்தரம் போவேன். பச்சரிசி இந்த திருக்கார்த்திகெலாம் வந்துச்சுல, அந்த மாதிரி மொதல் நாள் திருச்சி தம்பலம் போனேன், பேராவணி போனேன். அங்கே வர்றப்ப மறுநாளுக்கு பூ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டுருவேன். அந்த மாதிரி எப்போ போகிறேன்னா அப்போ போய் பூ வாங்கிட்டு வந்துடுவேன். திருச்சம்பலம் பேராவணி அங்கே 2 இடத்துல எதுக்கு வேணாம், தலைக்கு சாமிக்கு எதுக்கு வேணாம். பாப்பாவுக்கு எப்போ பிறந்த நாள்? பாப்பாவுக்கு மே மாதங்க. சரி, அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவியா? தேவி நட்சத்திரம் விருச்சிகம் ராசி, ஒரு அர்ச்சனை பண்ண முடியுமா உன் காசில்? பண்ணி விட்றேங்க. நீ திருப்பூர் எந்த ஏரியா? இடவம்பாளையம்ங்க. இடவம்பாளையம் பெரிய ஸ்கூல்னாலே அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கான்னு சொல்லி நிஷா வீட்டை விட்டு அவனை விரட்ட மாட்டீங்களா? போக மாட்டாங்க, நானும் போவதான் சொல்கிறேன். இப்போ வேணாலும் ட்ரெஸ் எடுத்து செல்வா பத்திரமா போயிட்டு வாயான்னு கொடுக்குறேன், போக மாட்டாரு. ஏன் போக மாட்டேன்? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு. ஐயோயோ நெஞ்சு வலிக்குதே. பொண்டாட்டி பிள்ளை அப்படிதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறாரு. நீங்களாவது ஏதாவது சொல்லி விரட்டி விடுங்க. நிறைய ஏர்போர்ட்டுக்கெலாம் விசா வந்துச்சு, ஏர்போர்ட்டு வேலைக்கெலாம் வந்துச்சு, போக மாட்டுறாருங்க. ஆனால் வீட்டில் இருக்காரு, வீட்டில் இருக்கான்னு பேரில் எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாரு. வண்டிக்கு சொல்கிறீங்களா, டிரைவர் வேலை இருக்கா, நான் வரவா அப்படின்லாம் கேட்குறாரு. ஆனால் போக மாட்டுறாரு. நான் போக மாட்டேன்னு சொல்ல, விசா அனுப்ப மாட்டேங்கிற. அதான் இப்பயும் சொல்கிறேன், பேக்கில் ட்ரெஸ் எடுத்து தரவா, கிளம்புறியா? எங்கள் ஊரில் மட்டும் மாட்டு வேடிக்கை வர்றீங்களா? எனக்கு தெரியும் பொங்கல் ஆரம்பிச்சிருச்சுல, இப்போ பொங்கல் இது வைப்பாங்கல்ல, ஜல்லிக்கட்டு பார்ப்போங்க. எந்த ஒரு ஜல்லிக்கட்டு? எங்க ஊரு இதுவே அவர் வந்து போட்டிக்கெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது கமெண்ட்ல பண்ணி விடுங்க. விசாக்கா சேரட்டும். என்னோட திறமைய நான் வெளிக்காட்டுறேன், ஒன்ட்டே வெளிக்காட்டுறேன்னா. இங்கே பொங்கல் போட்டிலாம் வைக்கிறாங்க. கல்யாணம் ஆன திருமணமான பெண்களுக்குன்னு போட்டி வைப்பாங்க, திருமணம் ஆன ஆண்களுக்கும் போட்டி வைப்பாங்க. செல்வா சேர மாட்டாரு. எனக்கு விருப்பம் இருக்கு, என்னுடைய வந்து இதை காட்டுறேன். போய் 4-5 பரிசு வாங்கிட்டு வந்து போன வருஷம். நிஷாவெல்லாம் இந்த வருஷம்லாம் கேட்டேன், ஒன்று கூட ப்ளீஸ் துள்ளி கூட கிடையாது நிஷா.
வயசெல்லாம் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவ்வளோதான். கிளவிங்களா ஓடிட்டு இருக்கேன் நான் ஒண்ணா என்ன? ஏன் நீங்கள் ஏன் தர்ணீஸ் மட்டும் கேவலமா எடுக்கிறீங்க வீடியோ? தர்ணீஸ் மட்டும் என்ன கேவலமா? தெரியலங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இவர்கிட்ட தான் கேட்கணும். பொதுவாகவே வந்து சம்பாரிச்சு கொடுக்க போகிறவன் நானே வெக்கப்படுவான், என்ன மாதிரி வெக்கப்படுவான். என்னையெல்லாம் போய் வெளியில் வீடியோ எடுக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே வெக்கப்பட்டு ஓடி போயிடுவேன். ஆனால் நீ சார் வந்து ஹாய் பிராண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி தர்ணீஸ் ஏன் குணம் அவனுக்கு வந்து, அவன் கொஞ்சம் வீடியோ தியாவெல்லாம் விட்டிங்கன்னா அடித்து தவுத்தி எடுத்து வந்துடுவா. ஆமாம், தரணீஸ் இப்பயுமே யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு அக்கா உங்க பையனா, உன் பேர் என்ன? வெக்கப்படுவான். நேற்று வந்த பொண்ணு கூட கேட்டுச்சு, அக்கா உங்க பொண்ணு உங்க பையன் தானே, உன் பேர் என்ன? தம்பிங்கவா உன் பேர் என்ன? அம்மா என் பேர் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ தியாட்ட கேட்டீங்கன்னா பாப்பா உன் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீ தியாம்பா. எந்த ஊர்னா களத்தூர் அப்படியேம்பா. எங்க போனாலும் யாரு கேட்டாலும் வயசான தாத்தா பாட்டிங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போறோம் இல்ல யதார்த்தமா ஒரு எல்லாம் ரோட்ல யாராவது 4 பேர்ட்ட பேச சொன்னீங்கன்னா நான் எட்டி அப்படியே பேசுவேன். தியாவை அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கள பார்த்தா வயசான தாத்தா பாட்டிங்களாம் வந்து பேசுவாங்களா, அந்த மாதிரி தியா வந்து பேசுவா. தரணீஸ் வந்து கூச்சப்படுவான். அவன் வந்து யார்ட்டையும் அவ்வளவா. சரி, நார்த்தங்காய் கன்று என்ன விலை? நீ வீடியோ போட்டில நார்த்தங்காய் கன்று அது வந்து இவங்க அப்பாட்ட சூட்டையே போட்டு வந்தது. அவங்க தம்பியும் அவங்க அப்பாவும் திருப்பூர்லேருந்து கொடுத்து விட்டது. சூட்டையே போடலை, எங்கள் அப்பாவும் என் தம்பிலாம் வச்சுருந்தாங்க. வீடு காலி பண்ண போகிறாங்க. அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு கொடுத்து விட்டாங்க, நான் கொண்டாந்து வச்சுருக்கேன். நான் சொந்த வீடுனால நான் வச்சேன்னா வரும் அப்படின்றக்காக. அது வந்து இந்த கடையில் பிள்ளைங்களுக்கு தோடு தோடு இல்லையா போட்டிருக்காளே, சின்ன குமுல் மாதிரி போட்டிருப்பா. நான் மேல போட்டிருக்க தோடு மாதிரி தியா வந்து காதுல வீடியோல பார்க்கல தெரியாது. வீடியோல நம்ம இப்ப எனக்கே மேல பாத்தீங்கன்னா நல்லா நான் கிட்டக்க வந்து காட்டாத தூரமா இருந்தா தெரியாது. அந்த மாதிரி தியா போட்டிருக்கிறது குட்டி குண்டு ஸ்கூலுக்கு போறதுனால குட்டி குண்டா போட்டிருக்கோம். மற்றபடி நம்ம வெளியில போறதா இருந்தா இந்த தியாவோட தோடு, தியாவுக்கு காது குத்தின தோடு இந்த தோடு தான். அதை போட்டு விடுவேன். என்னோடது வந்து வீட்டுல இருக்கு, அதை எடுத்து நான் போட்டுப்பேன். அது என்னோட கொஞ்சம் பெருசா இருக்கு, ஜிமிக்கு கலண்டு விழுவுற மாதிரி இருக்கு. அதனால என்னோட வச்சு அவளோடது போட்டிருக்கேன். தியாவோட பாப்பா தியாவுக்கு தோடு பவுன் தோடு தான் போட்டிருக்கா. ஆனா வந்து தெரியல, வீடியோல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வீடியோல ஜூம் பண்ணி பாருங்க, வீடியோ ஜூம் பண்ணி. என்ன நீங்க பட்டுக்கோட்டையா? ஆமாங்க, நாங்க பட்டுக்கோட்டையும் தாண்டி திருச்சிற்றம்பலம் அப்படின்ற களத்தூர். அண்ணா வடக்கு கிளை பருவமழை தொடங்கி விட்டதா? உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு கேக்குறாங்க. எங்க ஊர்ல இப்ப சடன்னுச்சு, அதுக்குள்ளேயும் பார்த்தா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 மணிக்கு வந்தா 3 மணி ஆக போகுது. நான் அந்த விளக்கையாவது நேரம் கழுவி வச்சிருக்கேன். விளக்கு கழுவி வைக்கலாம். இந்த லைவை முடிச்சிட்டு போயிடும். இது லைவ் வீடியோ ஆன் பண்ணி வச்சிட்டு லைவ். இது லைவ் தானே சார்? லைவ்னா சேனல்ல போய் இது பண்ணி அப்படி பண்ணதுதான் லைவ். பிரீமியர் லைவ் நீ சார். வீடியோ எடுத்து அப்படியே லைவ் மாதிரி போடுறது. அக்கா நீங்க மாசமா இருக்கீங்களா? அரிசி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை. பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், நெல்லிக்காய். கேஸுக்கு வேணும். ஏற்கனவே பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், மாதுளம்பழம் எல்லாம் ஓடிக்கிட்டு அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ விட்டுட்டேன். பார்த்துட்டு இது பண்ணி அரிசி சாப்பிட்டனாலே இந்த ஃபர்ஸ்ட் பல்லு போயிருச்சு. அப்புறம் இப்போ விட்டுட்டேன் சுத்தமா. அரிசி எல்லாம் சாப்பிட மன்னார்குடி போகணும். பல்லு ரெடியா இருக்கு. காசு தான் 3500 நான் வச்சிருக்க டூப்ளிகேட் பல்லு. என்னோட ஒரிஜினல் பல்லு அங்க டாக்டர் கிட்ட இருக்கு. 3500 3000 காசு இல்லாம டாக்டர் கிட்ட போகாம இருக்கிறேன். பல்லு இப்ப போய் இது பண்ணிட்டு வரணும். ஹாய் நிஷா, செல்வா உனக்கு 2வது நாள் ஹாய் சொல்லு. ஹாய் நிஷா செல்வா, எனக்கு 2 நாளா ஹாய் சொல்லவே இல்ல. ரிப்ளை பண்ணல, கமெண்ட்ல ரிப்ளை சொல்லிட்டேங்க ஹாய். இது எப்பயோ பண்ணின வீடியோக்குலாம் இவர் உட்கார்ந்து ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே. 1 வீக்கா போட்டதுக்கு வந்து கொடுத்தா ஒரு ஒர்த்து ஓகேங்கணும். இது எப்பயோ ஒரு 6 மாசம் போட்டதுக்குலாம் நம்ம எல்லாரும் பதில் சொல்லணும். அன்னதானம் தமிழ்ல உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியும். அன்னதானத்துக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல என்ன சாப்பாடா தெரியலையே. என்னது அன்னதானம்? பருவதமலை எந்த ஊரில் இருக்கிறது? நாங்க போனாங்க ஒரு திருவண்ணாமலையில் தானே. திருவண்ணாமலை போறதுக்கு பக்கத்துலயே பருவதமலை கேட்டா சொல்லுவாங்க. சொம்மாங்க. அதுல எல்லாம் தியாவுக்கெல்லாம் 1 வயசு அடங்கிருச்சுங்க. மறுபடியும் போறோம் நம்ம.
போறான்ல போயிட்டு வா அப்பா எனக்கு வேண்டாம் நீ நல்லா இருப்ப வேண்டாம் உனக்கு ஒரு கும்பிடு நான் என்னோட வாழ்நாள் வேண்டான்னு நான் சொல்லல வாழ்நாள் சாமி எல்லாம் கும்பிடணும்னா போகணும் சாமி எல்லாம் கும்பிடணும் என்னுடைய இடத்துல தொங்குது ஏன் நீ வந்து அதுல ஏறி போகணுங்கிறாங்க என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா பர்வதமலைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு போவோம். அதே மாதிரி நானே நடுங்குறேன் அம்மாவை கூட்டிட்டு போகணும். அப்பயே அம்மாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது.